நெஞ்சங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எந்த ஒரு பொருளுமே நம்ம கிட்ட இருக்கிற போது அதனுடைய அருமை நமக்கு தெரியறதில்ல. நேரம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது நேரம். காலையில எந்திரிக்கிறோம், 6 மணிக்கு எந்திரிக்க போல 5 மணிக்கு எந்திரிக்கலாம். பனி நாடுகள்ல முடியாது. 7 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு போல ஒரு 6:30க்கு எந்திரிக்கலாம், ஒரு அரை மணி நேரம். இந்த அரை மணி நேரம் உங்க கையில தான் இருக்கு. ஆனா அது கையில இருக்கிற போது அதோட அருமை தெரியுதா? தெரியல. எதுவுமே இழந்ததுக்கு அப்புறம் தான் அதோட அருமை தெரியுது. நான் முன்னே கூட சொல்லியிருக்கிறேன், நமக்கு பல்லு இருக்கு, 32 பல்லு இருக்கணும். இந்த 32 பல்ல ஒரு பல்லு போயிடுச்சுன்னு வச்சுங்க, போனதுக்கு அப்புறம் அதே நினைப்பா இருக்கும். பல்லு 32 இருந்தது, 32 பல்ல பத்தி யாரா நினைச்சிருக்கிறோமா? இருக்கிற வரைக்கும் அருமை தெரிஞ்சதா? ஒரு பல்லு கீழே வந்தா நாக்கு அங்கேயே தொழாவிக்கிட்டே இருக்கும். இங்க தானே ஒரு பல்லு இருந்தது, இங்க தானே ஒரு பல்லு இருந்தது, இங்க தானே வச்சுட்டேன் காணுமேன்னு தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி நாக்கு போய் போய் தொட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒரு தடவை பட்டா அறிவு அவ்வளவுதானே, இல்ல பல்லு அங்க இல்ல, நாக்கு போய் தொழாவிக்கிட்டே இருக்கும். இருக்கிற போது என்னைக்காவது அந்த நாக்கு போய் அந்த தொட்டு பார்த்துச்சா? பல்லே இருக்கிறியான்னு கேட்டுச்சா? இல்ல. கையில இருக்கிற போது அவனுடைய அருமை தெரியல, போயிடுச்சு அப்புறம் தெரியுது. இளமை அப்படிதான், ஆரோக்கியம் அப்படிதான். உடல் நமக்கு வாய்த்த கருவிகளிலேயே கைவசம் இருக்கிற உயர்ந்த கருவி உடல். ஏன்னு தெரியல, பல பேருக்கு உடம்பினுடைய அருமையே தெரியல. உலகத்து மனுஷங்களை ரெண்டா பிரிக்கிறான், 2 குரூப். என்னன்னா, எப்பவுமே உடம்பை பத்தி யோசிக்கிறதுக்கு ஒரு குரூப். கை குடையுது, கால் குடையுது, நான் ஆப்பிள் தோல் எடுத்து சேர்த்தா மூஞ்சி பளபளன்னு இருக்கும், அப்புறம் உடம்புல தோல் மினுமினுப்பாகிறதுக்கு தக்காளி ஜூஸ் குடிக்கலாம், அப்படி இப்படி கால்சியம் சேர்றதுக்காக பால் சாப்பிட்டு ஆகணும். எந்நேரமும் 24 hours உடம்பை பத்தியே சிந்தனை. இப்ப தொலைக்காட்சியில விளம்பரம்லாம் பாருங்க, முகத்துல பரு வந்ததுன்னா அது பெரிய விஷயம். அதுக்கு என்னத்தை அப்புன்னு அப்பலான்னு சொல்லி அதுக்காக போய் தேடி வாங்கி முகத்துல போட்டுக்கிறது பெரிய விஷயம். 24 hours என்னன்னா தன்னை பத்தியே, அந்த உடம்பை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு குரூப் இருக்கு, என்னன்னா உடம்பை பத்தியே கவலைப்படாது, உடம்பு துளி கூட மதிக்கிறதே இல்ல. இட் இஸ் a wonderful instrument. விலை மதிக்க முடியாத ஒரு கருவி. அருமை தெரியலையே, அதை பாதுகாக்க வேணுங்கிற உணர்வு இல்லையே. திருமந்திரத்துல ஒரு வார்த்தை வரும். யார் சொல்றா? திருமூலர் சொல்றார். என்ன சொல்றாரு? உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் அப்படிங்கிறார். இது ரொம்ப ரிலீஜியஸா பேசுற எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம ஊர்ல சில சாமியார்கள் உடம்பு அழியக்கூடியது, அனித்தியமானது, அழிய போகிற உடம்பை பற்றி பெரிதாக கவலைப்படாதீர்கள், உடம்பு அழியக்கூடியது அல்லவா அப்படின்னு ரொம்ப அசட்டுத்தனமான பேச்சு. அவங்களுக்கு உண்மையிலேயே ஞானத்தினுடைய ஆரம்ப சுருதியே தெரியலன்னு அர்த்தம். உடம்பில் இருந்துதான் ஞானமே முதலில் பிறக்கிறது. நீங்க உபனிஷத்துல ஒரு வார்த்தை பாருங்க, பிருஹத்தாரண்ய உபனிஷதம்னு பேர். பிருஹத்தாரண்ய உபனிஷதம். அத சொல்றான், எல்லா செயல்களும் உடலை சார்ந்தது. நீங்க என்ன செயல் செஞ்சாலும் செயலுக்கு பின்னால என்ன இருக்கு? இப்ப நான் ஒரு பேனாவை எடுக்கிறேன், கையால் எடுக்கிறேன், புத்தகத்தை எடுத்து படிக்கிறேன், நடக்கிறேன், கோயிலுக்கு போறேன், பூவை எடுத்து சாமிக்கு போடுறேன், எல்லாம் உடம்பு சார்ந்தது தானே. அவன் சொல்றான் பாருங்க, என்ன அழகான வார்த்தை, பிருஹத்தாரண்ய உபனிஷதம். எல்லா செயல்களும் உடலை சார்ந்தது. எல்லா செயல்களுக்கும் உடல் பின்புறத்தில் இருக்கிறது. செயல்களுக்கு பின்னால் எது பலமா நிக்குது? உடல். அடுத்த வார்த்தை தான் டாப். செயல்களுக்கு பின்னால் உடல் நிற்கிறது, உடலுக்கு பின்னால் கடவுள் நிற்கிறது. இப்ப நீங்க ஒன்னா விலகிட்டு போனாதான் கண்டுபிடிக்க முடியும், கடவுளை கண்டுபிடிக்கணும் இல்ல. எல்லா செயல்களுக்கும் பின்னாலும் உடல் நிற்கிறது, உடலுக்கு பின்னால் கடவுள் நிற்கிறது. எனவே கடவுளை உணர வேண்டும் என்றால் உடலை பாதுகாப்பாக வைத்திரு. பல சாமியார் தப்பா சொல்லி கொடுக்குறான், உடம்பு அழியக்கூடியது, உடம்பை பாதுகாக்காது, உடம்பு என்றைக்கு இருந்தா சொல்லிவிட்டு அவன் ஆலிசா குடிக்கிறான். அவன் சாப்பாடுலாம் பிரமாதமா தான் சாப்பிடுறான். ஆனா சொல்லும் போது மட்டும் நமக்கு சொல்றான், உடம்பு அனித்தியமானது, இது மாயை, அழியக்கூடியது, இல்லாமல் போகக்கூடியது, இந்த உடம்பையா நீங்கள் பேணி பாதுகாக்கிறீர்கள். புர்ரா, உடம்பு பேணத்தக்கது. உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். அதே திருமூலர் பின்னாடி பாடுறார், என்ன உடம்பை இருந்து ஓம்புகின்றேனே, now I preserve it, நான் அதை பாதுகாக்கிறேன், நான் அதை கவனமாக இப்போது வைத்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம் இந்த உடம்பு. இந்த குங்ஃபு எத்தனை மாதிரி கலைகள்லாம் வந்திருக்கு, எல்லாம் யார் கண்டுபிடிச்சா? சாமியார் கண்டுபிடிச்சது. காட்டுல வாழ்ந்து சாமியார் கண்டுபிடிச்சது. சரி, இந்தியால சித்த வைத்தியம்னு ஒண்ணு உண்டாச்சு, யார் கண்டுபிடிச்சது? சித்தர்கள் கண்டுபிடிச்சது. காயகல்பம்ங்கிற மருந்து, அப்புறம் பலவிதமான மூலிகைகள்,
உடம்ப வந்து இளமையா வச்சிருக்கிறது, பசி இல்லாம வச்சிருக்கிறது, நோய் இல்லாம வச்சிருக்கிறது சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. சித்தருடைய நோக்கம் கடவுளை உணர்வது தானே. சித்த வைத்தியம்னே ஒண்ணு எப்படி டெவலப் ஆச்சு, ஏன் உண்டாச்சு? அகத்தியர் மருத்துவ முறை எல்லாம் எப்படி உண்டாச்சுன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, உடம்பு நோய்வாய்ப்பட்டு அழிஞ்சுக்கிட்டே இருந்தா கடவுளை பத்தி நீ எப்ப யோசிப்ப? எப்பவும் தலைவலி தான், தலைவலி தான் பெருசா தெரியுமே ஒழிய சாமியா தெரியும்? 24 hours ஒரு சைட் வலிக்குது சார், தலைவலிக்குன்னா சாமியாவது வெண்டைக்காயாது, வலியே தாங்க முடியல, அதையே கவனமா இருப்பா. சித்த வைத்தியம் எப்படி உண்டாச்சு? சித்தர்கள் உடம்பை பேணுவதற்கான மருத்துவ முறைகளை கொடுத்தாங்க. நீ என்னென்னதான் சாப்பிடலாம், இன்னொன்னு சாப்பிடக்கூடாது, உணவு இப்படி வச்சுக்கணும், உன் உடல் இப்படி இருக்கு. இதே மாதிரிதான் புத்த மத குருமார்கள் கண்டுபிடிச்சதுதான் கராத்தே, குங்ஃபு, இது எல்லாமே. எதுக்காக? அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை கூட இல்லாதவங்க, பட் மெய்யுணர்வுனா என்னன்னு உட்கார்ந்து மெடிடேட் பண்றாங்க, தியானம் பண்றாங்க. உடம்பு உட்காரணுமே, 2 மணி நேரம் உட்கார்ந்தோன்னா உடம்பு சூடாயிடுச்சு சார் அப்படின்னா மேற்கொண்டு உட்கார முடியுமா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஞானிகளும் சமய தலைவர்களும் தான் உடம்பை பாதுகாக்கும் உபாயங்களையே உலகத்துக்கு வழங்கி இருக்கிறார்கள். சித்தர்கள், புத்த மதகுருமார்கள், இவங்க தான் உடம்பு வழியான பல மருந்துகள் அல்லது உடம்பு வழியான பல கலைகள். காட்டுல உட்காந்து மெடிடேட் பண்றான், புலி வந்துட்டா புலிய விரட்டுறதுக்கு உரிய ஒரு சண்டை முயற்சியை புத்த குரு கத்து வச்சிருக்கிறார். நீங்க இறைவனை உணரணும், மெய் உணர்வு போகணும், மரத்துல உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, புலி வந்துருச்சு, புலி டிஃபன் சாப்பிட்டு போயிட்டா புலியை தட்டி வெளியே அனுப்ப வேண்டாமா? ஒரு விரல் நுனில ஒரு அடி, புலியை கரெக்டா ஒரு நரம்பு அடிச்சா புலி தானே போயிடும், ஒண்ணு கிட்ட வராது. இதெல்லாம் என்னன்னா உடம்பை பாதுகாக்கிற முறையை ஞானிகள் யோசித்து வைத்திருக்கிறார்கள். உடம்பை பற்றி நாம கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். உடல் பற்றிய பிரஜை பல பேருக்கு இல்லை, அதனால உடலை பற்றிய சிந்தனை ரொம்ப ரொம்ப அவசியமானது. இப்ப இப்படி யோசிச்சு பார்ப்போம், இது நான் ஏதோ புத்த மதம் இந்தியாவில் இருக்கிற இந்த மதம் மட்டுமே சொல்லுதுன்னு நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள் பேசுகிற போது அருளுரையில சொல்லுகிறார்கள், உன் உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய். அவங்க எப்பவுமே சிம்பிளா சொல்லுவாங்க. இந்த மூடு மந்திரமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்துற வழக்கம் நபிகள் பெருமகனாருக்கு வழக்கம் கிடையாது. ஸ்ட்ரைட்டா டெலிவரி அவர்கிட்ட சொல்லுவாங்க, உன் உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய். அன்ன எக்ஸாம்பிள், கண்களுக்கு செய்ய வேண்டியவற்றை தவறாமல் செய். நீ கண்ணை பாதுகாத்துக்கணும், அது என்ன நமக்கு கடவுள் தானே முக்கியம், கண்ணா முக்கியம்னு கண்ணை விட்டுறாத. கண்களுக்கு செய்ய வேண்டியவற்றை தவறாமல் செய். இது நபிகள் பெருமகனாருடைய திருவாக்கு. போதுமா? இப்ப நான் ஒரு கருத்தை சொல்றேன், ஏன் உடம்ப பாதுகாக்கணும்னு. வெளியில இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பிரபஞ்சம்னு பேரு. இது என்ன? பஞ்சபூதங்களால ஆனது. என்ன பஞ்சபூதங்கள்? நிலம் இருக்கு, நீர் இருக்கு, காற்று இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆகாயம் இருக்கு. இது 5 சேர்ந்து வெளியே உண்டா இருக்கு. இது 5 தான் உங்களுக்குள்ளேயும் இருக்கு. அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது, அண்டத்தில் உள்ளது. நீங்க பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னா அங்க இருக்கிற 5 எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்க இருக்கிற 5ஐயும் பர்ஃபெக்டா வச்சுக்கிட்டா தான் அங்க இருக்கிற 5 கண்டுபிடிக்க முடியும். இது ரிமோட் மாதிரி. வெளியில என்னென்ன இருக்கோ அவ்வளவு உங்களுக்குள்ள இருக்கு. அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உண்டு. அப்ப நீங்க உங்களுக்குள்ளேயே ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டா வெளில இருக்கிறத ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த அண்டத்துல போய் கண்டுபிடிக்கணும், வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்குள்ளேயே கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாத்துங்க எப்படி இருக்கு. காது இருக்கு இல்லையா? ஆமா, அதுக்கு உள்ள காலியா ஒரு இடம் இருக்கு இல்லையா? அழுக்கு அடைக்காம இருந்தா காதுக்குள்ள காலியா ஒரு இடம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துக்கு என்ன பேர்? ஆகாசம். ஆகாசத்தான் ஒலி தங்க முடியும், ஆகாசத்தான் ஒலி நிக்க முடியும். இந்த காதுக்குள்ள இருக்கிற காலி இடம் ஆகாசம். அப்புறம் அப்ப வானம் இருக்கு. சரி, மூச்சு வழியா காத்து விடுறோமா? காத்து இருக்கு. நம்ம வயிற்றுல ஒரு நெருப்பு இருக்கா? நெருப்பு இருக்கு. காத்து, காத்து மூக்கு, ஆகாசம், நெருப்பு. வாயில எப்போ எச்சல் இருக்கு? தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குல்ல, நீர் இருக்கு. உடம்பு முழுக்க மண் இருக்கு இல்லையா? மண்ணு, நிலம், நீரு, காற்று, நெருப்பு. உள்ளேயும் 5 பூதம் இருக்கு, வெளியிலயும் 5 பூதம் இருக்கு. இப்ப புரிஞ்சுக்குவோம் ஏன் இந்த உடம்ப பாதுகாக்கணும்னா, பிரபஞ்சத்தின் பெரிய ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பினால், ஆன்மீக பயணம் மேற்கொள்ள விரும்பினால், ஞானத்துக்கு உரிய புரிதல் உங்களுக்கு நிகழ வேண்டும் என்று விரும்பினால், பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதால் அண்டத்தை பற்றிய அறிவு வர வேண்டும் என்றால் பிண்டத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். அதனால சொன்னார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்த திருமூலர் இப்போது இருந்து ஓம்புகின்றார். எனவே உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் என்று உடம்பை பேணி பாதுகாக்க வேண்டும். உடம்பு பற்றி இன்னொரு செய்தி சொல்ல வேண்டியிருக்கு, பிறகு சொல்றேன்.